ஜானகி சந்தியா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் லோடிங் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்துட்டாங்க. மாயாலேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. எனக்கும் வந்து ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க நினச்சா சந்தோஷமாக தான் இருக்குன்னு மாயா வந்து புன்னையோடு இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து சூப்பராக வந்து ட்ரெஸ் தைச்சி கொடுத்துடணும் அப்போன்னு பார்த்து சாருமதிக்கும் அவங்க சுற்றி இருக்கிற ஃபேமிலிக்கும் சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. அண்ணன் அண்ணியெல்லாம் இருக்காங்க, அவங்களே பேசாமல் இருக்கிறப்ப நம்மளாம் பேசி வாயை புண்ணாக்க கூடாது. சாருமதிக்கு நல்லபடியாக ஃபங்க்ஷன் வந்து நடந்து முடிஞ்சாலே போதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க பத்மாவும் பார்வதியும். ஒரு பக்கம் தனலட்சுமி வந்து கேட்குறாங்க மாயா கிட்ட, எனக்கே தெரியக்கூடாதுன்னு சொல்லி சர்ப்ரைஸாக வந்து வச்சிருக்கியா, அவள் என் பொண்ணாச்சே, என் பேச்சை கேட்காமையா விட்டுருவாங்கிற மாதிரி ரகுராம் வந்து மாயாவை தான் பொண்ணுங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. மனசுலேயே ரொம்ப சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம ரகுராமும். ஜானகி அம்மாவும் சீனுக்கு வந்து சாப்பாடு வந்து டைனிங் டேபிளில் வச்சுட்டு இருக்காங்க. மாயாவை பார்த்தோன்னு ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கல்யாண மாப்பிள்ளையே ஆக போகிறாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப எனக்கு சாப்பாடெலாம் போதும்னு சொல்லிட்டு சுகமாக ஏஞ்சி போகிறாங்க. டேய் உனக்கு பொங்கல்னால் ரொம்ப பிடிக்கும்டா, நல்லா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி ஜானகி அம்மா வந்து பேசுகிறாங்க. எனக்கு ஒன்றும் வேணாம் போதும், எனக்கு மனசு சரியில்லைங்கிற மாதிரி ஃபேஸை பார்த்தான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன இவன் எப்போதும் பொங்கல்னால் வந்து வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பான், இப்போ என்ன பாதி சாப்பாடில் ஏஞ்சி போகிறான், சுத்தமாக அவன் சாப்பிடவே இல்லையேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஜானகி அம்மா. இது எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே பார்க்குறாங்க நம்ம மாயா. தனலட்சுமிக்கு வந்து ஒரே சந்தேகமாயிடுது. சீனு வந்து அப்படியே வந்து சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல. நான் என்ன சொல்கிறது, எனக்கு லவ் பண்ணுறவளுக்கும் எல்லாமே தெரிஞ்சிச்சு மாயாவை தான் நான் லவ் பண்ணுறேன்னு. அவள் கேஷுவலாக உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவன் என்ன லவ் பண்ணவே இல்லை, ஆனால் ஒன் சைடு காதல் கூட நான் நேர்மையாக இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாலே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து ரொம்ப சோகத்தின் உச்சத்தில் இருக்காங்க. வெளியிலேருந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம மாயாவும் தனலட்சுமி வந்து கேட்குறாங்க, சீனு மாமாவுக்கு பின்னாடி ஏதோ மர்மம் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஐயோ இவளுக்கு வந்து தோணி இருக்கா, அச்சச்சோ இவளுக்கே தோணி இருக்குன்னா பெரியவங்களுக்குலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்களே, அந்த அளவு தான் அவன் ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லி மாயா வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப எல்லா ஃபங்க்ஷனையும் வந்து தடபடலாம் வந்து ஏஞ்சி பார்த்து செஞ்சிட்டு இருக்கோம். யாராவது திட்டியிருந்தா கூட ஃபங்க்ஷன்னா வந்து உற்சாகமாக வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யும். ஆனால் இப்போ அவரோட ஃபங்க்ஷனுக்கே வந்து அவர் மூஞ்ச கொடுத்து போகிறாப்புல. சரியில்லையே, வேற எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை, மாயா என் கூட வந்து நில்லு, அப்போ தான் வந்து பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க. தனலட்சுமி வந்து கேட்குறாங்க, என்ன சீனு மாமா ஏதாவது பிரச்சனையா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் சரி செஞ்சு தரேன். என்னடா என்னை பார்த்தா உனக்கு என்ன நக்கலா தெரியுதா, உனக்கு உதவி செய்யணும்னா கூட நாங்கள் எல்லாம் வர வேண்டியது இருக்குது, இப்போ நீ என்ன தில்லா வந்து கேட்குற. மாயா இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை, நானும் மாயா வந்து எல்லா பிரச்சனையும் வந்து சரி செஞ்சிடுறோம். அவனுக்கு ஃபீலிங்னா என்னன்னே தெரியாது, அவன்லாம் வந்து எதையும் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். சார்மதியை இப்போ பார்க்க முடியல, அந்த ஃபீலிங்கில் இருக்கான் போல இருக்குங்கிற மாதிரி மாயா வந்து கலாய்க்கிறாங்க. எனக்கு ஃபீலிங்கை பற்றி தெரியாதா, பின்ன உனக்கு தெரியுமா, நீ உன்னோட ஃபீலிங்க்கு வந்து உண்மையாக இருந்தியா அப்படின்னு சொல்லி இக்கு வச்சு பேசுகிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. சின்ன பசங்களுக்குலாம் நாங்கள் சொல்கிறதெல்லாம் எதுவும் புரியாது, கலாய்க்காமல் போகிறீங்களா. சாருமதியை பார்க்காம ஏங்கி போய் கிடக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து கல்யாணம் ஆக போகுது, தாலி கட்டிடுவாங்களே, சாருமதியோட ஹஸ்பண்டு இவர் தான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க மாயா. அந்த இடத்துல மரியாதையாக சொல்கிறேன், வம்புழுக்காமல் போங்க. சீனு மாமா நீங்கள் சரி இல்லவே இல்லை, பார்த்துக்கங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏதாவது பிரச்சனைனா முன்னாடியே சொல்லிடுங்க, அப்பாவும் அம்மாவும் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறமேட்டு என்ன அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து கேட்குறாங்க. எதுவும் சொல்லாமல் வந்து மௌனமாக இருக்காங்க. காலேஜ் சீன் வந்து காட்டுறாங்க. அந்த கோச் வந்து நம்ம தனலட்சுமிக்கு வந்து எப்படி எப்படிலாம் ட்ரெயின் பண்ணுங்கிற மாதிரி சூப்பராக வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க பேட்மிண்டன்லாம். டேய் நம்மளும் இந்த காலேஜ் தானடா, அவங்களுக்கு என்ன தனலட்சுமி மட்டும் ஸ்பெஷலாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கோச்சை. இல்லை அப்புறம் என்ன, எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நாளைக்கு நமக்கும் தான் வந்து ப்ராக்டிஸ் இருக்குது, ஜெயிச்சா நமக்கும் வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான முன்னேற்ற பாதம் கிடைக்கும். ஆனால் நம்மளை பற்றி ஜெயிக்கணும், மோட்டிவேட் பண்ணோம், எதுவுமே பேசாமல் தனலட்சுமி மட்டும் கோச் பண்ணிகிட்டு இருக்காரு. என்னமோ ஒன்று நடக்குதுடா, அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் தோற்றுரும். கடைசி நேரத்தில் எக்ஸாமுக்கு நிறையா பேர் படிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கேன், எக்ஸாமில் போய் தூங்கிடுவாங்களாம். அதே மாதிரி அவள் ப்ராக்டிஸ் பண்ணியே வந்து தோக்க போகிறா பாரு. நிச்சயம் அந்த ப்ரெஷர்லாம் வந்து தாங்க மாட்டாங்கிற மாதிரி தான் அங்கே இருக்கிற பசங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கணும்டா அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. தனலட்சுமி கூடிய சீக்கிரம் வந்து அந்த போட்டியில் வந்து ஜெயிக்கணும், அப்போ தான் நீ கோச்சு கொடுக்குற மரியாதையாக இருக்குங்கிற மாதிரி மாயா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரொம்ப சோகத்தின் உச்சத்தில் இருக்காங்க. சீனுவக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. பார்வதியும் பத்மாவும் என்னடா கல்யாண மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒன்று வேணாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போகிறாங்க. ஏண்டி அவனை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா, நான் என்னங்க பண்ணேன், கல்யாண மாப்பிள்ளையை கலாய்க்கக்கூடாதா, எதை எங்கே பேசணுன்னு தெரியாதா, அவன் வந்து அப்செட் ஆகி போகிறான், நீயே வந்து கலாய்ச்சா எப்படி, ஏங்க கல்யாண மாப்பிள்ளையை கலாய்ச்சா ஒன்றும் தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. பத்மாவும் பார்வதியும் பார்த்தீங்களா அவங்க கோச்சிட்டு போயிட்டாங்க, எதை எப்படி பேசணுன்னு உனக்குலாம் தெரிய மாட்டேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. வீட்டுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து வைக்க போகிறாங்க. சாருமதிக்கு ஃபஸ்ட்டு வச்சிடலான்னு பத்மாவும் பார்வதியும் மனசில் நினச்சிட்டு இருக்கப்ப
பார்வதி ஃபஸ்ட்டு பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. சாருமதிக்கே ஃபஸ்ட்டு வந்து சடங்கு வந்து செஞ்சுருவோம். ஏன்னா மாயானால எந்த ரூபத்தில என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. கடைசியா சாருமதிக்கு ஃபங்ஷன் வைக்கிறோம்னு சொன்னா, மாயா ஏதாவது பிரச்சனை பண்ணிருவா. அதுக்கப்புறம் கல்யாணத்தில வந்து சிக்கல் நடத்தணும். இதுவே வந்து சடங்க வந்து ஃபஸ்ட்டு நம்ம பொண்ணுக்கு பண்ணிரலான்னு பார்வதி வந்து பேசுறாங்க. பத்மா வந்து அந்த இடத்துல சொல்றாங்க, "நானும் இத தான் நெனச்சேன். என் மருமகளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோனே பண்ணிட்டேன். கல்யாணத்தில எந்த பிரச்சனையும் வராதுல்ல." அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. இத கேட்டோனே வந்து ஓகேங்கிற மாரி தான் புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல பத்மாவும், பார்வதியும். வீட்ல வந்து எல்லாரும் வந்து வாசல்ல வந்து நிக்கிறாங்க. "எதுக்கு நீங்க ரொம்ப நேரம் வந்து வெளியில நிக்கிறீங்கன்னு?" சொல்லி அந்த இடத்துல வந்து ரமணி பாட்டியும், ஜானகி அம்மாவும் கேட்குறாங்க. ஏன்னா சாருமதியோட ஒட்டுமொத்த ஃபேமிலி வெளியில இருக்காங்க. ஆல்ரெடி தாய் மாமா தான் சீர்லாம் செய்யணும். ஆல்ரெடி அவங்க உச்சக்கட்ட கோவத்துல இருக்காங்க. நான் எதுக்கு இன்னொருத்தன் வீட்டுக்கு வரணும்? ஆனா எனக்காக தான் வராங்க என் அண்ணங்கிற மாரி அந்த இடத்துல வந்து பார்வதி வந்து பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் ஓகே தான். இருப்பினும் அவர் கோவக்காரரு. இப்ப வாசல்ல நின்னு கூட வரவேற்க முடியாதான்னு சொல்லி யோசிச்சிட்டாருன்னா, அப்புறம் அவ்வளோதானே. அதனால தான் நிக்கிறோம். என் ஊர்லயே வந்து பெரிய கைனா அது எங்க அண்ணன் தான். எங்க மேல உச்சக்கட்ட பாசம் வச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கே தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிக்கும்போது அவர் மாட்டுக்கு வராரு. அந்த இடத்துல மாலையெல்லாம் போட்டு வெல்கம் பண்ணுறாங்க. நல்லா இருக்கீங்களே, ரொம்பவே சந்தோஷமா தடபுடலாக கல்யாணம் பண்ணுறீங்க போல இருக்கு. சாருமதியோட எதிர்காலம் நல்லபடியாக அமைய போகுது, எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. சடங்கு செய்யறதுக்காக வந்து 3 பொண்ணுங்களும் வராங்க. சாருமதி ஒரு பக்கம், தனலட்சுமி, மாயா க்யூட்டாக அழகாகவே இருந்தாங்கன்னே சொல்லலாம். 3 பேரோட காஸ்டியூமும். சாருமதி மட்டும் மனசில் நிற்கிறாங்க. முதல்ல சாரி கட்டிட்டு கல்யாண வேஷத்தில் வந்து வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது பார்த்து ரசிக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் அதுக்குன்னு கொஞ்சம் கூட வந்து கட்டுசிக்காக இந்த புடவை நல்லா இருக்குன்னு கூட சொல்ல, தூரத்துல இருந்து ஒரு ஓரமா கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. இவர வச்சுட்டு நம்ம என்னதான் செய்ய போறோம்னு தெரியலங்கிற மாரி சாருமதி வந்து ஃபீல் பண்றாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் இதெல்லாம் நெனச்சு வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க சாருமதி. உச்சக்கட்ட கோவத்துல இருக்காங்க. நம்ம சீனும் கடைசி நேரத்துல என்னால எதுவும் பண்ண முடியாம போயிருச்சேங்கிறப்ப, தாய் மாமா சீர வந்து வேற லெவல்ல வந்து செய்றாங்க. கிட்டத்தட்ட 50 தாம்பூல தட்டு கிட்ட வந்து கொண்டு வந்திருக்காங்க போல இருக்கு. சீர் வந்து செய்றதுக்காக வந்து சந்தனத்த குங்குமம்லாம் வச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சாருமதிக்கு தான் சீர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதே மாரி வந்து செய்முறையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, தாம்பூல தட்டுல ரூ. 1,00,000 பணம், தங்க காப்பு, அது கிட்டத்தட்ட 5 பவுன் கிட்ட இருக்கும் போல இருக்கு. இந்த சீர் சேனத்தையே வந்து அவரு தடபுடலா வந்து ஒரு ரூ. 4,50,000 கிட்ட வந்து செஞ்சிருக்காரு. சீருக்கே இப்படி செஞ்சிருக்காரே, கல்யாணத்துக்கு பாருங்க வேற லெவல்ல இருக்கும். மொரட்டு செயினா வந்து 10 பவுன், 15 பவுன் கிட்ட வந்து எடுத்து குடுப்பாப்புல. என்ன வேணாலும் செய்வாப்புல. தங்கச்சி மேலயும் அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க. இப்ப தங்கச்சி பொண்ணு மேல பாசத்த வந்து காட்ட மாட்டாங்களா? தாய் மாமன்னா அவரோட கடமைய வந்து விட்டு குடுத்துருவாரா என்னங்கிற மாரி அன்பா பேசாம வந்து பேசுற மாரி காட்டி இந்த எபிசோட் வந்து அதிரடியா முடிச்சிருந்தாங்க. எப்படி இருந்தாலும் சீனு வந்து கூடிய சீக்கிரம் வந்து காதல வந்து வெளிப்படுத்த போறாங்க. அந்த வெளிப்படுத்துற தருணம் வந்து, "ஏன்டா முட்டாளாடா நீ? நான் தான் உன்ன புடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல" அப்படின்னு சொல்லும்போது, இத வந்து ஜானகி அம்மா வந்து பார்த்துருவாங்க. இவங்க 2 பேரும் தான் லவ் பண்றாங்களா? சந்தியாவோட ஆசையெல்லாம் நிறைவேத்தணும்னு சொல்லி தான் மாயாவ கூட்டிட்டு வந்திருந்தோம். மாயாவுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க. நீங்க இது மாரிலாம் சொல்லாதீங்க. உன் கண்ல காதல பார்த்துட்டேன். இப்ப நான் சந்தியாவுக்கு செஞ்ச சத்தியத்தினால தான் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாரி ஆயிருச்சு. இந்த வீட்ல என்னென்ன புயல் வரப்போகுதுன்னு தெரியலங்கிற மாரி யோசிக்கிற மாரி தான் அப்கமிங் எபிசோட் கொண்டு போவாங்கன்னு நெனைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.